Hello friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு mold இல்லாம பூரண கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல mold வச்சு பூரண கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்த்தோம்ல. எல்லார் வீட்லயும் mold இருக்காது. mold இல்லாதவங்களுக்காக இந்த ரெசிபி. வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில நீங்க இது போல mold இல்லாமலேயே ரொம்ப டேஸ்டியான பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகான பூரண கொழுக்கட்டையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தடில் செய்யும்போது நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். மேல் மாவு எவ்வளோ நேரம் ஆனாலுமே அது ஹார்டாகாது, நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பூரணம் தயார் பண்ணணும். அதுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் வெல்லம் எடுக்கிறதா இருந்தால் துருவிட்டு அளந்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை கரைய வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் இருந்ததுன்னா வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதில் மண் எதுவும் இல்லை, அதனால் நான் வடிகட்டாமல் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கணும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் பவுடரும் சேர்க்கலாம். நம்ம 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்தோம்ல, அதுக்கு 1 கப் அளவு தேங்காய் துருவல் கரெக்டாக இருக்கும். தேங்காய் சேர்க்குறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதே டைமில் நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம். நான் நெய் எதுவும் சேர்க்கலை. இப்போ நம்ம இதில் தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா கலந்துகிட்டே இருக்கும்போது அது நல்லா கெட்டியாயிரும். இப்போது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து மேல் மாவு தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது நார்மலாக கடையில் வாங்கினா இடியாப்ப மாவு. நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இல்லை கடை மாவு ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகும். கரண்டி வச்சுட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்த்துறாமல் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஏன்னா சூடாக இருக்கும்போது நம்ம இதை தொட்டு பிசைய முடியாது. இப்போ ஓரளவுக்கு வெது வெதுப்பான சூட்டுக்கு ஆறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ மாவு கையில் ஒட்டாமல் வரும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன சைஸ் மாவு உருண்டை எடுத்துக்கோங்க. அதை லேசாக இது போல் உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா தட்டையாக இது போல் தட்டிக்கோங்க. விரல்களை வச்சு இது போல் பண்ணணும். அடுத்து இதில் கொஞ்சமாக நம்ம செஞ்ச ஸ்டஃபிங்கை உருண்டையாக உருட்டிட்டு இது போல் உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உருண்டையாக உருட்டிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் பண்ணிவிட்டு இது போல் வச்சுருங்க. இப்போ ஒரு இட்லி பிளேட்டில் ஈர துணி, ஒயிட் கலர் துணி நம்ம வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி துணி வச்சுருங்க. இப்போ நம்ம இதில் செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சுட சுட சர்வ் பண்ணலாம். மோல்டே இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் சூப்பரான கொழுக்கட்டைகள் தயாராகிருச்சு. அடுத்து நம்ம நார்மலான நம்ம எப்போதும் வீட்டில் செய்கிற கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க மேல் மாவு ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. லேசாக இது போல் உருட்டிக்கோங்க. இப்போ ஒரு கவரில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இது போல் வச்சுட்டு நல்லா இதை தட்டிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ் இருந்தால் போதும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா எண்ணெய் தொட்டுட்டு இது போல் தட்டினீங்கன்னா ஈஸியாக தட்ட முடியும். நல்லா தட்டினதுக்கப்புறமா உள்ளே பூரணம் வச்சுட்டு இது போல் க்ளோஸ் பண்ணிடுங்க. கவரோட அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு லேசாக இது போல் ஒட்டி விடுங்க.
இந்த ஓரங்களையெல்லாம் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம வேக வைக்கும் போது பூரணம் வெளியில் வராமல் இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம கொழுக்கட்டை செய்து தயார் பண்ணிடலாம். தயார் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம இட்லி பிளேட்டில் வச்சுட்டு நார்மல் நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கிறது போல் வேக வச்சிடலாம். இப்போ நான் இட்லி பிளேட்டில் வச்சுட்டேன். மீதி இருக்க எல்லா மாவுலையும் செஞ்சு நம்ம கொழுக்கட்டை வந்து தயார் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இட்லி சட்டியில் தண்ணி வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெண்டாவது டிசைன் கொழுக்கட்டையும் சூப்பராக தயாராகிடுச்சு. லேசாக வெது வெதுப்பாக ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோல்டே இல்லாமல் ரொம்ப சூப்பரான விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டைகள் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.